9வது வழி என்னன்னு இப்போ பார்க்குறேங்க. அதாவது இப்போ எல்லாம் 8 வழியை அடித்து தூக்கிட்டீங்க, பணம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஜெயிச்சிட்டிங்க, பணம் வந்துட்டுருக்கு. இப்போ என்னென்னா 9வது பாயிண்ட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட். இது என்னென்னா நம்ம மனசு சம்மந்தப்பட்டது. என்னென்னா ரிசல்ட் அட்டாச்மெண்ட், அதாவது முடிவை நோக்கிய ஒரு கருத்து. முடிவை பிடிச்சிக்கிறது நமக்கு எப்போவுமே அதானே. அதாவது என்ன முடிவை நோக்கி என்ன இன்னைக்கு கிடைக்குமா, ஏப்ரல் மாதம் கிடைக்குமா, மே மாதம் கிடைக்குமா, இல்லை ஆகஸ்ட் மாதம் தான் கிடைக்குமா, இல்லை செப்டம்பரில் கிடைக்குமா, இல்லை அடுத்த வருஷம் தான் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மனசு. ஏன்னா மனசு ஒரு குரங்கு மாதிரி நமக்கே தெரியும். ஸோ அந்த ரிசல்ட்டை அட்டாச்மெண்ட் ஒட்டி நம்ம செயல்படுத்த வேண்டாம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, சார் 8 பாயிண்ட் அடிச்சு தூக்கிட்டீங்கள, கட்டாயம் உங்களுக்கு பணம் வந்துடும். அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒன்று தெரியுங்க, நம்ம இங்கே தான் கொஞ்சம் நம்ம நம்பணும். இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்தில் அந்த பணத்தை நமக்கு கரெக்டாக கொடுத்துரும். இதுதான் லாஜிக். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா, அடுத்த மாதம் கிடச்சிருமா, அடுத்த மாதம் கிடச்சிருமா, அடுத்த வருஷம் கிடச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டை பைண்ட் பண்ணி கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அது தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன சொல்லணும், என்ன செய்யணும், ரிசல்ட் அட்டாச்மெண்ட், ரிசல்ட்டோட ஒட்டி இருக்காதீங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது அந்த தாட் உங்கள் மனசில் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த இறைத்தன்மைக்கு எனக்கு எப்போ கொடுக்கணும்னு தெரியும், சிறப்பாக இந்த இறைத்தன்மை எனக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருத்தல். இப்போ புரியுதுங்களா? அதாவதுங்க நம்மளாம் என்ன நினைக்கிறோம், நம்ம எல்லாம் 8 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம், இனி நமக்கு பணம் வந்துடும்னு நினைக்கிறோம். இப்போ வருமா அப்போ வருமா அப்படிங்கிற ஆசிலேஷன் இருக்குது. ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த இறைவனுக்கு தெரியும் இந்த பணத்தை இந்த சிவகுமாருக்கு எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள், இவ்வளோதான். ஸோ அந்த ரிசல்ட்டோட அட்டாச்மெண்ட் இல்லாமல், ரிசல்ட்டோட ஒன்றி இருக்காமல், இந்த பிரபஞ்சம் நமக்கு எது கொடுத்தாலும் நல்லதை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நம்பிக்கை தன்மையை பூஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எப்போ தேவைங்கிறது அந்த இறைவனுக்கு தெரியும். கதவை தட்டி உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவார். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இதுதாங்க உண்மை. செயல்படுத்தி பாருங்கள், கட்டாயம் செயல்படுத்தி பாருங்கள். நமக்கு எதனால் தெரியுங்களா இந்த குறுக்கு புத்தி, நம்ம இந்த லாஜிக்கல் மைண்டு படிப்பு வேறு படிச்சிடுறோங்களா, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோமா, இப்போ வருமா அப்போ வருமா, இப்போ வந்தால் அதை செய்யலாம், அப்போ வந்தால் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி 1008 கணக்கு போட ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த கணக்கு போடுறதுனால என்ன ஆகிடுதுன்னா ஒரு குழப்பம் வந்துடுது. ஒன்ஸ் குழப்பம் வந்ததுன்னா இந்த பிரபஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணும், டேய் இந்த நாய்க்கு பணத்தை கொடுக்கலாமா வேண்டாமா, இவன் கரெக்டாக வச்சுருப்பானா வச்சுருக்க மாட்டானா, இவன் எல்லா பாயிண்ட்டையும் உடச்சிட்டே வந்துட்டானே, இவனுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கொடுத்துட்டு போய்டும். நீங்கள் கேட்டது ஒரு 50 லட்ச ரூபா கேட்டிருப்பீங்க, எல்லாம் 50 லட்ச ரூபா வந்திருக்கும். கடைசியில் இந்த ரிசல்ட் அட்டாச்மெண்ட்டு, நீங்கள் அந்த முடிவை நோக்கிய கொஞ்சம் அந்த எதிர்பார்ப்பு இருந்து குரங்கு மாதிரி நம்ம வேலை செஞ்சால், ஏதோ இவ்வளோ தூரம் பண்ணிட்டான்டா, இவனுக்கு ஒரு 2 லட்சத்தை கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லி 2 லட்சத்தை கொடுத்துட்டு போயிடுங்க. நீங்கள் கேட்டது ஒரு 10 லட்ச ரூபா கேட்டிருப்பீங்க, 2 லட்சத்தை கொடுத்துட்டு ஓடி போய்டும் இந்த பிரபஞ்சம். புரியுதுங்களா? நமக்கு அப்படி இருக்கவே கூடாது. வச்சா நம்ம கேட்டது நமக்கு 10 லட்சம்னா 10 லட்சம் வரணும், 50 லட்சம்னா 50 லட்சம் வரணும், 1 கோடினா 1 கோடி நமக்கு வரணும். அப்படின்னா இந்த ரிசல்ட் அட்டாச்மெண்ட்டை தூக்கி வச்சுருங்க. இந்த பிரபஞ்சம் அஃபர்மேஷன் பண்ணுங்க, இந்த பிரபஞ்சம் எனக்கு எப்போ கேட்டாலும் நான் கேட்ட பணத்தை கரெக்டாக கொடுத்துரும். ஏன்னா என்னை விட இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பாண்டேஜ் டெவலப் பண்ணுங்கள். இவ்வளோதாங்க ஃபார்முலா. ஸோ இதை டெவலப் பண்ண எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ அந்த நேரத்தில் அந்த பணத்தை இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்ட தொகையை கட்டாயம் கொடுத்துரும். இவ்வளோதாங்க ஃபார்முலா. 90 மார்க் வாங்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலான பணம் ஈர்க்கும் வழிகள் ஒன்று தான் இருக்குது. அதில் நீங்கள் பணத்தை கட்டாயம் அடுத்த எபிசோடில் நீங்கள் பணத்தை வாங்கிடலாம். இது தாங்க உண்மை. சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், பணத்தை ஈர்க்கும் முதல் வழி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பணத்துக்கு மரியாதை கொடுக்கணும். பணத்தை ஈர்க்கும் 2வது வழிகள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உணர்தல் தன்மையோட ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட அந்த பணத்தை கேட்கணும். பணத்தை ஈர்க்கும் 3வது வழியில் எமோஷ்னலாக ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோட ஒரு விஷுவலைசேஷனோட அந்த பணத்தை நம்ம கேட்கணும். ஓகேங்களா? 4வது நம்ம கேட்குற பர்பஸ், நம்ம செய்கிற வேலை, அந்த நோக்கம், அந்த பணத்தினுடைய நோக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
5வது நமக்கு அந்த கோபம் இருக்கக்கூடாது, அன்பு இருக்கணும் அப்படிங்கிறதுனால லவ் மெடிடேஷன் பண்ணோம். 6வதாக நமக்கு இருக்கிற அந்த ஈகோ, நானுங்கிற அகங்காரம், அந்த திமிர்த்தனத்தை ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து கழுத்தி எடுத்து வச்சாச்சு. 7வது நம்மளோட செல்வம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 8வது கிராட்டிடியூட் சிறப்பாக பண்ணிட்டோம். நன்றியுணர்வு அற்புதமாக செயல்படுத்திட்டோம். பணம் வர நேரத்தில் ரிசல்ட்டை நோக்கி ரிசல்ட் நாம் கொஞ்சம் எதிர்பார்த்தோன்னா நம்ம கேட்ட பணத்தில் கொஞ்சம் கம்மியாகிடும். அதுக்கும் என்ன சொல்லிட்டேன், ரிசல்ட்டை பார்க்காதரா, இந்த பிரபஞ்சம் கொடுக்குறது எல்லாம் கரெக்டாக கொடுக்கும். நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்ட பணம் நம்ம கைக்கு வந்துடுச்சு. புரியுதுங்களா? இதை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ எல்லாம் புரிஞ்சிச்சிங்களா? பணம் ஈர்க்கும் வழிகள் 9 வழிகள் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. 90 மார்க் எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை அரைகுறையாக நீங்கள் அப்ளை பண்ணாலே நீங்கள் கேட்டது 100 ரூபான்னா 80 ரூபா கிடச்சிரும். 10 லட்ச ரூபா கேட்டால் 8 லட்ச ரூபா கிடச்சிரும். அரைகுறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா நீங்கள் கேட்டதை விட அதிகமான பணம் உங்களை நோக்கி ஈர்க்கும். இவ்வளோதாங்க ஃபார்முலா. சிறப்பாக செயல்படுத்துங்க. வாழ்க்கையில் நலமாக இருங்கள். அடுத்த பணம் ஈர்க்கும் வழியில் கடைசி எபிசோடை சிறப்பாக நாம் பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றிங்க.